பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சாலை காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி.கே.மணி இந்த புகாரானதை அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்தது போலியான ஆவணங்கள் என்று அவர் புகாரானது அளித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தொடரப்பட்டு அந்த வழக்கும் தள்ளுபடியானது செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 2026 வரை அன்புமணி ராமதாஸ் தான் அக்கட்சி தலைவர் எனவும் ஆவணங்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கானது நிலைவில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு பொய் புகாரை தரலாம் என அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர் ஆகிய வழக்கறிஞர் கே. பாலு இன்றைய தினம் கேள்வியானது எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது பெரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் யார் பக்கம் தாங்கள் நிற்பது என்ற ஒரு குழப்பமானது நிலை வருகிறது. ஒரு புறம் அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என தெரிவித்து வருகிறார். நிறுவனர் ராமதாஸ் அன்புமணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அவர் ஒரு புறம் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் ராமதாஸ் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜி.கே.மணி இன்றைய தினம் டெல்லி நாடாளுமன்ற சாலையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ராமதாஸ் அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு புகாரை இன்றைய தினம் காவல் நிலையத்தில் அளித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிப்பது முற்றிலும் போலியான ஆவணங்கள் என ஒரு புகாரானதை அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளராக இருக்கும் வழக்கறிஞர் கே. பாலு இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருப்பது ஜி.கே.மணி உடனடியாக அவர் சொன்ன கருத்தையும் மற்றும் அந்த புகாரையும் திரும்ப பெறவில்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு புறம் விரைவில் ஜி.கே.மணி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஜி.கே.மணி செயல்பட்டு வருவதாகவும் அவர் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே. பாலு இன்றைய தினம் செய்தியாளர்கள் தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையை வேளையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ராமதாஸ் தரப்பினர் ஒருபுறம் புகார் அளிக்கின்றனர். சென்னையில் தியாகராஜ நகரில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர் கே. பாலு கௌரவ தலைவர் ஜி.கே.மணி மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தவர்கள் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான பதவியை அனுபவித்த ஜி.கே.மணி அவர்கள் தற்பொழுது இந்த கட்சிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கே. பாலு தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் தற்பொழுது பாமகவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அரசியல் போரானது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்களிடையே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் யாருடன் கூட்டணி அமைப்பார், அல்லது ராமதாஸ் அமைக்கக்கூடிய கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் தொடர்வாரா, அல்லது அந்த கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கும், இந்த சின்னத்தை முடுக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி பெயர் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே ராமதாஸ் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது அதுக்கான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் அளிக்கப்பட்டிருக்கிற புகாரின் பேரில் எந்த நடவடிக்கைகளானது எடுக்கப்படும் என பின்வரும் காலங்களிலே பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜி தமிழ் நியூஸ்.